Hi friends, welcome to Aari Creatives. இன்னைக்கு நம்மளோட silk thread online classல நாம் பார்க்க போறது bead bangle. Beads யூஸ் பண்ணி bangle எப்படி மேக் பண்ணலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First இந்த bangle மேக் பண்றதுக்கு requirements என்னன்னு பார்க்கலாம். 2 cut normal bangle. இதான் நான் எடுத்துக்கூடிய 2 cut normal bangle. இது வந்து 2.6 சைஸ்ல இருக்கக்கூடிய normal bangle எடுத்துர்க்கேன். Next 3 mm beads, bunch beadல 3 mm bead, golden bead எடுத்துர்க்கேன். அப்புறம் silk thread, orange color silk thread எடுத்துர்க்கேன். Then fabric glue எடுத்துர்க்கேன். cutter எடுத்துர்க்கேன். இவ்வளவுதான் நமக்கு தேவையான requirements. First நாம இந்த bangleல thread wrap பண்றத பார்க்கலாம். இப்போ இந்த bangleல silk thread glue போட்டு dry பண்ணி வச்சிருக்கேன். இதை நாம ஃபர்ஸ்ட் wrap பண்ண போறோம். இப்போ நம்ம வந்து wrap பண்ற ப்ரொசீஜர் தான். இதுல 33 strands of silk thread நான் வந்து wrap பண்ணி வைக்கிறேன். இது மாதிரி full bangleயும் நம்ம வந்து wrap பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நம்ம end வரைக்கும் கொண்டு வந்து finish பண்ணியாச்சு. லாஸ்டா glue apply பண்ணியாச்சுனா thread wrapping finish ஆயிரும். பாருங்க நம்ம full bangleயும் wrap பண்ணி finish பண்ணியாச்சு. அடுத்து இதுல வந்து beads வந்து நம்ம over layer-ஆ கொடுக்க போறோம். அதுக்கு bunch beads எடுத்துக்கலாம். bunch beadsல இந்த மாதிரி ஒரு single layer எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த எண்டை நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு நீடில் எடுத்துர்க்கேன். நீடில்ல 4 strands of silk thread வந்து கோர்த்து வச்சிருக்கேன். பாருங்க 4 strands போட்டு எடுத்து வச்சிருக்கேன். எண்டில் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிருக்கேன். இனி இந்த நீடில்ல நாம இந்த bunch bead-ஐ கோர்த்து எடுக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய நீடில் வழியா நமக்கு நம்மளோட bunch bead மூவ் ஆகி போகணும். அதுக்கு ஏத்தாக்ல நீங்க நீடில் எடுத்துக்கோங்க. அதே டைம்ல நமக்கு வந்து 4 strands of silk thread-உம் உள்ள நுழையணும். அதுக்கு ஏத்தாக்ல ஹோல்ஸையும் செக் பண்ணிக்கணும். அதே நேரத்துல beads-உம் உள்ள போகுதான்னு நம்ம வந்து பார்த்து எடுத்துக்கணும். thread வந்து கொஞ்சம் நீளமாவே எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதுக்கு மேல ஃபுல்லா நம்ம வந்து ஓவர்லாப் பண்ணி இந்த beads-ஐ வந்து சுத்த போறோம். full beads கொடுக்க போறது இல்ல. flower shape-ல சின்ன சின்னதா நம்ம வந்து டிசைன் பண்ண போறோம். நீங்க வந்து full layer கூட கொடுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவைக்கு ஏத்தாக்ல நீங்க வந்து beads இதெல்லாம் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நாம beads லோட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து நாம நீடில ரிமூவ் பண்ணிரலாம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த எண்டை கட் பண்ணி எடுத்துட்டு எண்ட்ல கொஞ்சமா நம்ம fabric glue அப்ளை பண்ணிட்டு இத நாம எந்த எண்ட்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ அதுல வச்சு கம்ம நல்லா wrap பண்ணி விடலாம். அப்போ அதுல அது வந்து நல்லா ஸ்டிக் ஆயிரும். சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இனி நாம இந்த thread-ஐ வச்சு இதுக்கு மேல நம்ம wrap பண்ண போறோம். சேம் கலர் thread-ங்கறதுனால நமக்கு பெரிய அளவுல டிஃபரன்ஸ் தெரியாது. பட் அதே நேரத்துல நம்ம வந்து beads-உம் நம்ம லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு சுத்து நாம silk thread மட்டும் நம்ம வந்து சுத்தி எடுத்துக்கலாம். அடுத்து beads எடுத்துக்கலாம். beads நான் flower shape-ல எடுக்கறேன்னு சொல்லியிருந்தேன். சோ அதனால flower shape-ல டிசைன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 2 bead மட்டும் நாம இதல வச்சுக்கணும். நீங்க இதல glue அப்ளை பண்ணாம வெறும் beads மட்டும் வச்சீங்கன்னா இது வந்து இப்படி மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அதனால beads வைக்கக்கூடிய place நம்ம வந்து லொகேட் பண்ண பிறகு அதுல glue அப்ளை பண்ணிக்கணும். கொஞ்சமா அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம beads-ஐ வச்சு லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம 2 beads எடுத்துறோம். அடுத்து 3 beads எடுக்க போறோம். சோ beads-ஐ நம்ம வந்து thread-ல மூவ் பண்ணி கொண்டு வரணும். எத்தனை beads தேவையோ அத்தனை beads
சென்டர் லொகேஷன் பார்த்துக்கோங்க, பார்த்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்த லேயருக்கும் நம்ம கம் அப்ளை பண்ணணும். இந்த 2 பீடும் செகண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கூடிய 3 பீட்ஸ்க்கும் சென்டரில் வர்றது மாதிரி கரெக்டாக நம்ம அலைன் பண்ணிக்கணும். அலைன் பண்ணிவிட்டு இதை ரேப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கணும். அடுத்தது 2 பீட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த 3 பீட்ஸ்க்கு இன்பிட்வீனில் இந்த 2 பீட்ஸ் வர்றது மாதிரி நம்ம கரெக்டாக வச்சு ரேப் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் சென்டரில் ஒரு பீடும் சுற்றி ஒரு லீவ்ஸ் இருக்க பெட்டல்ஸ் இருக்க மாதிரி நமக்கு வந்து ஃப்ளவர் ஷேப் ஃபார்ம் ஆயிடுச்சு. இது நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். ஃபுல் பேங்கிள்லையுமே நாம் இந்த மாதிரி பீட்ஸ் ரேப் பண்ணி எடுக்கலாம். அது வந்து இப்போ 3 அடுத்தது 4 வைக்கணும், அடுத்தது 3 அடுத்தது 4 அந்த மாதிரி ஃபுல் விட்த்தும் கவர் ஆகிறது மாதிரி பேங்கிள்ஸை ஒன்றுக்கு இன்பிட்வீனில் அடுத்தது வர்றது மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஃபுல் பேங்கிள்ஸும் வரும். பட் நான் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி, இப்போ இதில் ஒரு ஃப்ளவர், அடுத்த கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த ஃப்ளவர் அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சுற்று நம்ம இதில் சுற்றியாச்சு. எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கம் அதிகமாக வச்சிங்கன்னா நமக்கு வந்து வெளியே தெரியும். ஸோ விசிபிள் ஆகாத மாதிரி கொஞ்சமாக கம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஈக்குவல் கேப்பில் நம்ம ஃபுல் சர்க்கிள்லையும் பீட்ஸ் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஃபுல் பேங்க்லேயும் பீட்ஸ் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணி நம்ம வந்து கையில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மேட்சிங் கேத்தாக்கில் நம்ம என்ன கலர் வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நான் 2 பேங்கிள் செஞ்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். ரெகுலராக கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு நாங்கள் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.